மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க திருவாமத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாநில தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாதி கிணறை தாண்டி விட்டது. எங்க தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசிலிருந்து கூப்பிட்டு மாப்பிள்ள நம்ம ஊருக்கும் எப்போ எப்போ டேய் இங்கப்பா வரும் வராமலா போயிடும். அந்த பகவானுக்கு கண்ணு இருந்தா தென்காசிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா, தூத்துக்குடிக்கு இடைத்தேர்தல் வராதா? எங்க அண்ணன் ஹிமாயனுக்கு ரொம்ப ஆசை, காடுகள்ல ரொம்ப லைக் பண்ணுவாப்ல, அந்த ஃபாரஸ்ட் லைக் பண்ணுவாப்ல. தம்பி இந்த நீலகிரியில நல்ல மனுஷனே அவரு, நீலகிரியில என் வெயின்ல அலைஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. அண்ணன் களஞ்சியத்துக்குலாம் ரொம்ப டயர்டா 12 நாளா உண்மையில களஞ்சியம் பேசும்போது எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. 12 நாளா மனுஷன் 12 மணி நேரம் பேசிட்டு இருக்காருங்க. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும்ல. கொடைக்கு இந்த பழனியில ஒரு இடத்துல வந்தா அவருக்கு அது மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 15,000 கொடுத்தா யாருக்கு தான் ஆசை வராது? திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வராதா, கிழக்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வராதா, எங்க அண்ணன் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வராதா, அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் சென்னையில வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒருத்தரடா ரொம்ப ரொம்ப லைக் பண்றீங்க. நீங்க பூ மச்சா போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தராடி ஒரு எவ்வளவு லிஸ்ட் போயிட்டு இருக்கு பாருங்க. வரும் ஒன்னொன்னு வர முடியும், ஒரே ஆடியா போக முடியுமா? அப்ப பாக்கெட்டு தான் உங்களுக்கு வரணும்னா ஒரே பாக்கெட் தான், பரவாயில்ல இல்ல. நம்ம தூள் படத்துல நம்ம அண்ணன் விக்ரம் இருக்கார்ல, தூள் படத்துல நம்ம அண்ணன் விக்ரம் தாமரை குளம் ஒரு ஊர்ல சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ள புகுந்துரும். அந்த மக்கள் சாக்கடை தண்ணி குடிப்பான். அமைச்சர்கிட்ட புகார் கொடுப்பாரு, அமைச்சர் மந்திரிட்ட புகார் கொடுப்பாரு, எம்எல்ஏ புகார் கொடுப்பாரு, நடவடிக்கை எடுக்க மாட்டான். என்ன பண்ணுவாரு? அமைச்சர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அந்த உண்ணாவிரத்தை சாக்கடை தண்ணியை கலந்து விட்டுவாரு. எல்லா பேருக்கும் வாந்தி போய் பிச்சுக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நான் அண்ணன் தேவா தலைமையில ஒரு டீம் போட்டு சட்டசபையில வாட்டர் டேங்க்ல ஒரு 10 பாக்கெட்டை ஊத்தலாம் இருக்கோம். அப்ப எல்லா தொகுதிக்கும் இடைத்தேர்தல், எல்லா தொகுதிக்கும் இடைத்தேர்தல். பாக்கெட் தப்பா எடுத்துக்காதீங்க, ஓஆர்எஸ்எல் அந்த மாதிரி சத்து டானிக்கு கிக் இல்ல, அந்த சரக்குல கிக் இல்ல. அதனால கொஞ்சம் ஊமத்தங்கா, கொஞ்சம் அரளி விதை இதெல்லாம் போட்டு கொடுமை ஒரு ஆட்சி நடக்குது பாருங்க. ஆட்சி இந்த ஆட்சி தான் சொல்றாங்க. மோடி எதிர்த்து ஓட விட்டாங்க. யார் இவங்க? ஸ்டாலின் நடித்தார் டெல்லி, அதிர்ந்தது டெல்லி. இவங்க யூடியூப் தமிழ் யார்? இவரு வடிவேல் ஒரு படத்துல வட்டிக்கு கடன் வாங்கிருப்பாப்ல, வட்டிக்கு கடன் கேட்கணும் அவர் வந்துருவாரு. வடிவேல் சார் உன்னை எதிர்த்து பேசணும், கடல்ல அறுத்து கழுத்தை போட்டுவனு தெரியும் என் தெய்வமே என் கடவுளே பேசுவானே. ஏய் கழுத்து அறுத்து கடல்ல போடுவோன்னு பேசிட்டு இருக்காரா இவங்க உடன்பரப்புகள். அதே மாதிரிதான் இவர் ஸ்டாலின் வந்து மோடி கிட்ட உன்னை எதிர்த்து பேசினா நீ ஐடி ஐடி விட்டு ஆட்சியை கலைச்சவன் தெரியும் என் தெய்வமே பேசுவனா. ஏய் ஐடி ஐடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு பேசிட்டு இருக்காரா இவங்க. ஊபிஸ் 200 ஊபிஸ். பொன்முடி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மகன் ஜெபரி, என் மகன் உதவி வீட்டுக்கும் மருமகன் சபரிச வீட்டுக்கு ரைடு விட்டுன்னு வையேன், காலில் விழுந்துருவேன் என் தெய்வமே என் கடவுளே. இவங்க ஏய் சபரிஸ்ல தொட்டா அப்புறம் நடக்கிறத வேறன்னு பேசிட்டு இருக்காரா இவங்க. உனக்காக உன் அத்தா அனிதா, உன் அத்தா அதானிக்காக விளிங்க துறைமுகத்துக்கு கல்லையெல்லாம் வெட்டி அனுப்பணும் என் கடவுளை என் தெய்வமே. அதை கூட பார்க்காம செந்தில் பாலாஜி படிச்சு உள்ள போட்டிருக்கியே, உனக்கு பாசம் இருக்கா என் தெய்வமேனு. இங்க உனக்கு பிடிக்கும் நீ கேட்டா மக்கள் விவசாய நிலத்தை தரமாட்டான்னு பரந்தூர்ல 5700 ஏக்கர் நிலத்தை அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி கொடுக்க காத்திருக்கனே என் கடவுளே என் தெய்வமே என் தங்கமே. அதை விட்டு போட்டு இப்படி என்னை சந்து சந்தா பிடிக்கிறீ என் தெய்வமே அங்க பேசிட்டு இருக்கிறது. ஏதோ மோடி கேட்டிருக்காரு, ஏதோ சனாதனம்னு பேசுனீங்களாமே, சனாதன ஒழிப்பு. ஐயோ சனாதனம் எங்க பேசணும், சமாதானம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க ஏதோ நீட்ட ஒழிப்புன்னு சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் அந்த ஆட்சியில. உனக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ளை கூட பிடிக்கும் போதே என் பாசத்தை தெரியலையா, ஐ லவ் யூ என் கடவுளேன்னு அங்க 2 பேரும் டீலிங். இங்க வந்து செங்கலை காட்டுறது, இங்க வந்து முட்டையை காட்டுறது, இங்க வந்து செங்கலை காட்டுகிற மரியாதைக்குரிய அண்ணன் சின்னவர் இளையவர் சின்ன ஜமீன்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்க்க போனாரு. அப்ப முட்டையை காட்ட வேண்டியதானே, அப்ப ஒரு செங்கலை தூக்க வேண்டியதானே. இந்த செங்கல் தான் நீ எய்ம்ஸ் கட்டாத செங்கல், இந்த முட்டை தான் நீங்க நீட் தேர்வு எங்களுக்கு கொடுத்த முட்டை அப்படின்னு போய் காட்ட வேண்டியதானே. அங்க ப்ரோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்க பேசிக்கிறது. இவங்களை நம்பி பிஜேபி உள்ள வந்து 40 தொகுதியிலும் வெள்ள வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. 40 தொகுதியிலும் வென்று உள்ள போய் மரியாதைக்குரிய எங்களுடைய அங்கிள் இருக்காப்ல, அங்கிள் யாரு? கலாநிதி அங்கிள்.
என் மேல அவங்களுக்கு ரொம்ப லவ். அவங்க அவருக்கும் தயாநிதிக்கும் லவ். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாப்ல, அன்னைக்கு விஜய் படத்தை குட்டியோண்டு போட்டு என் படத்தை பெருசா போட்டு, அதுவும் நானும் எங்க அண்ணன் எடுத்த போட்டாலே பெஸ்ட் போட்டா அப்படி தோல் மேல போட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி போட்டு முழு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுக்கும் விளம்பரம். சாட்டை துறைமுக வீட்டில் எண்ணெயை ரைடு, கட்சியை உடைக்கும் சாட்டை, சாட்டைக்கு கோடி கோடியாக கொட்டுகிறது பணம். ஆட்டம். நானும் அண்ணனும் இந்த பிச்சை எடுக்கிற பிச்சை எங்களுக்கு தாண்டா தெரியும். அல்ல சாட்டை துறைமுகம் சீமான் கூட உட்கார்ந்துக்கிட்டு சீமான் அவர்தான் சீமான் சாட்டை துறைமுகம் சீமான் கேட்பே, உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்காத ஒரே ஆளு அது எங்க தலைவன் அண்ணன் தாண்டா. நாங்க படுற பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும். எனக்கெல்லாம் 7-8 ஆபரேஷன் பண்ணியாச்சு. புரிஞ்சுக்க புரியாத சுற்றி பாத்துக்க. அவரை யாராலையும் இயக்க முடியாது. அவன் இனத்தை இயக்க வந்தவன், யாராலும் இயக்க முடியாது. அவரை இயக்குவது யாரு? இங்க என்ன தோணுதோ அதை பேசுவாரு, இங்க என்ன தோணுதோ அதை செய்வாரு. எவனாலையும் இயக்க முடியாது. பக்கத்தில் உட்கார்ந்தாலும் தெரியும். நான் உண்மையிலே தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் IPS IAS VAO தாசில்தார் RI BDO எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரிட்டையர்ட் ஆனவன் பொழைச்சிட்டேன், நீ தப்பிச்சிட்ட. நீ ரிட்டையர்ட் ஆகாதவருக்கல்ல, என் தெய்வமே சத்தியமா சொல்றேன், நீ காசு கூட சேர்க்கிறதா இருந்தா, நீ லஞ்சம் ஏதாவது வாங்குறதா இருந்தா 2026 வாங்கி சேர்த்துரு. நீ எஸ்டேட் கிஸ்டேட் வாங்கிடு. நீ ஏதாவது மாலத்தீவு லட்சத்துக்கு போயிரு. 26க்கு பிறகு நீ கை நீட்டி பெருகுதுனா பெர்ஃபெக்ஷன் டு த கோர் கிட்ட ஆட்சி கிடைக்க போகுது. நாங்க செத்து பிழைக்கிறோம். 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தியை இப்ப ஞாபகம் வச்சிருந்து, தம்பி அது என்னாச்சு, இன்னும் எப்படியா இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, மறந்துடுவாரு நினைச்சா அப்படி மூளை கிடையாது. 1300 கிராம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, அங்க ஒர்க் ஆகுது, பல சேனல்கள் ஒர்க் ஆகுது. புரிஞ்சுக்க, நீங்க வாங்குறதுல இப்ப வாங்கிட்டு போயிரு. அப்போ அப்படி ஒரு தலைவன் இல்ல. காமராஜர் ஆட்சி நல்லாச்சுன்னா காமராஜர் ஆட்சி நல்லாட்சி எப்படி இருந்தது? அவன் அந்த மக்கள் இருந்து வந்தவன், மக்கள் இருந்து வந்தவன். அவர் விவசாயியின் மகன். எங்க அண்ணன் சொல்லுவாரு, டேய் ஒரு நாட்டு ஒரு குடிமகன் மகன், ஒரு விவசாயி மகன், ஒரு மண்பானை செய்யற மகன், ஒரு நாவிதர் மகன், ஒரு மூட்டை தூக்குற மகன் ஆட்சி போனா ஆட்சி நல்லாட்சியா இருக்கும். இப்ப யார் மகன் ஆட்சி போயிருக்கு? கருணாநிதி மகன் ஆட்சி போயிருக்கு. எப்படி இருக்கும் நல்லாட்சி கிடைக்கும்? எந்த நோக்கம் பெற்ற தலைமையிட்ட போயிருக்கு. அப்போ ஒரு நோக்கம் உள்ள தலைமை, ஒரு கனவு உள்ள தலைமை, ஒரு விஷன் உள்ள தலைமை வேண்டும் என்றால் இந்த 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 திருவாமுத்தூர் என்பது திருவாமத்தூர் என்பது திருவாமத்தூராக மாறி இருக்கிறது. இது வந்து தேவாரம் பாடல் பாடப்பட்ட தலம். 1000 ஆண்டுகள் பழமையான அந்த ஈஸ்வரனும் அபிராமியும் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கும் அபிராமிக்கும் உண்மையிலே சக்தி இருக்கும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் வெல்ல வைப்பார்கள். எல்லாரும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் விழுந்த வாக்கு 15 விழுக்காடு. மக்கள் வாக்கு செலுத்த எந்த மக்கள்? உண்மையை நேர்மையை நேசிக்கக்கூடிய மக்கள். ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம, ஒரு கூட்டத்துக்கு ₹1 காசு கொடுக்காம இப்படி இளைஞர் படைய எந்த கட்சியால் கூட்ட சொல்லுங்க பாப்போம். இதே திருவாமுத்தூர்ல நாங்கள் போயிருக்கோம். எங்க அண்ணன் போயிடுறார். நாளைக்கு நீ ஸ்டாலினை கூட்டு வா, உங்க சின்னவர் உதயநிதியை கூட்டு வா, இல்ல பொன்முடியை கூட்டு வா, இல்ல ஐபியை கூட்டு வா, இல்ல துறைமுகத்தை கூட்டு வா, இல்ல கதிர் ஆனந்த கூட்டு வா, நீ எவனையும் கூட்டு வா. கோட்டரும் கோழி பிரியாமை கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டு. நாங்க கட்சியே நடத்துறோம். தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் வாக்கு செலுத்துவதும், தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் ஒரு தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுவதும் அது சென்றவர்கள் சீமானுக்கு மட்டும்தான். ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னது போல இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும். போட்டியிலிருந்து சித்தப்பு விலகிருச்சு. சித்தப்பு விலகிறதுக்கான காரணம் தெரியுமில்ல, பயந்து கொண்டு விலகினாங்கன்னு அவங்க சொல்லலாம். ஆனா உண்மையான விலகினதுக்கான காரணம், நீ என்னதான் அடிச்சுட்ட, என் பிள்ளைங்க வராண்டா, என் பிள்ளைங்க வர்றாங்க. நான் உண்மையில நான் கூட நம்பல. என்ன அண்ணன் போய் அதிமுக ஆதரவு கேட்குத, அண்ணன் தேமுதிக போய் ஆதரவு கேட்குது, நம்ம தான் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லையாச்சுன்னு. பிரபாகரன் பிள்ளையுடைய கணக்கு எப்போதும் தப்பாது. அதிமுகவுடைய கிளைச்சல் சொல்றான், எங்களுடைய அம்மாவை சிறைக்கு அனுப்பி எங்கள் கட்சியை உடைத்த அந்த திமுகவை வீழ்த்த சரியான தலைவன் செந்தவன் சீமான் தான். எங்க ஓட்டு மைக்கு தான். ரெட்டலைக்கு குத்திய கைகள் முதல் முறையாக மைக்கு குத்த போகிறது. இதுவரைக்கும் அதிமுகவுக்கு வேலை செய்த பல பேர் சொன்னாங்க, பூத் ஏஜென்ட்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்களே பூத் ஏஜென்டா உங்களுக்கு உட்கார்றோம். இதுவரைக்கும் அதிமுக உட்கார்ந்தா உங்களுக்கு உட்கார்றீங்களா? அப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கிரவுண்ட் லெவல்ல மாறுகிறது. நம்பிக்கையோட இருப்போம். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியுடைய வரலாற்றில் முக்கியமான தேர்தலாக நிச்சயம் அமையும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.